நீர்நிலைகளை தூர்வாரும் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவின் கள பணி குறித்த தொகுப்பை பார்க்கலாம். விசும்பின் துளிவேழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது என்ற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கின்படி வான் பொழியும் நீரே உயிர்ப்பு என்று நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு உருவாக்கிய நீர்நிலைகளை காத்து அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் வகையில் கொடுத்துச் செல்வது நம் அனைவரின் கடமை. புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழு பல்வேறு இயற்கை தன்னார்வல குழுக்களோடும் பொதுமக்களின் பங்களிப்போடும் தொடர்ந்து நீர்நிலைகளுக்கான களப்பணியை செய்து வருகிறது. அந்த வகையில் வரலாற்று சிறப்பு பெற்ற ஆன்மீக தலங்கள் நிறைந்த காஞ்சிபுரம் இன்று வணிக மையங்களுக்கும் நகரமயமாக்கத்தின் வளர்ச்சிக்கும் மத்தியில் பண்டைய வரலாற்றின் அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறது. பெரிய காஞ்சிபுரம் பிரணவள பெருமாள் கோயில் குளம் ஊருக்கு மத்தியில் மழை நீர் சேகரிக்கும் அற்புதமான குளமாக இருக்கிறது. குளத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கின்றன. குளத்தை பார்க்கும் போதே அதன் பழமை தெரிகிறது. இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமையான ஒரு குளம். சுற்றியும் கற்களால் ஆன படிக்கட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இங்கே எப்பவுமே தண்ணி தேங்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் காலப்போக்கில் நம்ம இதை குளம்னாவே நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதில் குப்பை குளங்களை போடுறது நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம சாதாரணமாகவே பார்க்குறோம். இது ஒரு குளம் எவ்வளோ முக்கியத்துவம், இந்த களப்பணி நம்மளுக்கு என்ன உணர்த்துங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரணவள பெருமாள் கோயில் குளத்தை சீர்படுத்தும் களப்பணியை விதைகள் தன்னார்வ அமைப்பு, திரிவேணி அகாடமி பள்ளி, சிந்தி கல்லூரி, காஞ்சி அன்னச்சத்திரம் அமைப்பு மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து தொடங்கின. பச்சைவண்ணார் பௌலவண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய 108 திவ்ய தேசத்தில் 72வது திவ்ய தேசமான அந்த கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பணிகளை செய்யலான்னு இருந்தோம். அந்த கோவிலோட குளத்தில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அந்த குளத்தை பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. இயற்கை ஒரு பக்கம், அது இல்லாமல் செயற்கையாக குப்பைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. இயற்கை அப்படின்னு சொல்லும்போது உள்ள நிறைய மரங்கள் வளர்ந்தது. அதில் வேலிக்கட்டா மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் வடிக்கூடிய நிறைய மரங்கள், மருதாணி, இந்த மாதிரி பல செடிகள் அதில் இருந்துச்சு. காலையிலேருந்து ஃபர்ஸ்ட் இதை சர்வே பண்ணோம், எந்த மாதிரி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. விதைகள் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே ஹேண்ட் கிளவுஸு, மாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஒரு கேரி பேக் கொடுத்தாங்க, பெரிய கேரி பேக். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் குளத்தை சுத்தப்படுத்தும் பணிக்காக தேவையான உபகரணங்களோடு கையுறை, மாஸ்க் போன்ற பாதுகாப்பு முறைகளோடு குளத்தில் இறங்கினர். இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா 4 பகுதியும் பார்த்தீங்கன்னா 4 டீமாக, ஒரு பகுதிக்கு 50 பேருன்னு சொல்லிட்டு 4 பகுதிக்கு 50 பேராக பிரித்து விட்டோம். அந்த பிரித்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இந்த படியில் வளர்ந்துக்கூடிய தேவையில்லாத மரங்களை வெட்டுறதுக்காக ஒரு குழுவும், அதே பகுதியில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் குப்பையும் பொறுக்கிறதுக்காக ஒரு குழுவும், இன்னொரு பக்கத்தில் வெற்றிய இந்த செடி கொடியெல்லாம் கரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு குழுவும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம காஞ்சிபுரம் மாநகராட்சியும் அவங்களும் இந்த களப்பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க மாநகராட்சி சார்பாக ஒரு லாரியை அனுப்பியிருந்தாங்க. மொத்த குப்பையும் நம்ம அதில் கொண்டு போகிறதுக்கு. குளத்துக்கு போனோம், ஆனால் குளத்துல பார்த்தா ஃபுல்லாகவே தண்ணி அவ்வளவா இல்லை, எல்லாமே வத்தி இருந்தது. அதில் ஃபுல்லாக பாட்டில்ஸ், பாய், பெட்ஷீட்டு, தலைவாணி, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் தான், வீட்டில் யூஸ் பண்ண திங்ஸ் தான் எல்லாமே போட்டே வச்சுருந்தாங்க. ஒரு 100 பேர்கிட்ட சேர்ந்து எல்லாரும் வேலை பார்த்தோம். உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஃபுல்லாக நிறைய பிளாஸ்டிக், நிறைய குப்பைகள், தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருந்தது. அது மொத்தமாக இந்த பசங்க எல்லாருமே கிளீன் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, கோவில் கட்டி பக்கத்திலே குளம் வச்சதுக்கான ரீசன் அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை அந்த குளம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான். கல்லூரி மாணவர்கள் குளத்தில் இருந்த மரங்கள் மற்றும் செடி கொடிகளை அகற்றி வெளியேற்றினர். பள்ளி மாணவர்கள் பிளாஸ்டிக் குப்பைகளையும் பாட்டில்களையும் எடுத்து பைகள் மூலம் சேகரித்து அப்புறப்படுத்தினர். என்னன்னா மோஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இறங்கி ஒர்க் பண்றாங்க. ரொம்ப அழகா ஒரு டயர்டே இல்லாம ஜாலியா வேலை செய்யறாங்க பசங்க. நாங்க இந்த பாண்டி எதுக்காக கிளீன் பண்ண வந்தோம்னா, நம்மளோட ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு 3 பொருட்கள் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. ஆக்சிஜன், வாட்டர், ஷெல்டர் அண்ட் சம் ஃபுட்ஸ்.
இந்த ஃபுட்டு வேணும்னா நம்மளுக்கு ஆக்சிஜனும் வாட்டரும் தேவைப்படும். சுத்தத்துக்கான முக்கியத்துவம் என்னன்னா அந்த தண்ணின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இது வந்து ஒரு கோயில் குளம்ன்றப்பையும் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அந்த புனிதம் தான். அந்த புனிதத்தை நாம வந்து மாசுபடுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக கோயில் குளம்னு மட்டும் இல்லாமல் பார்க்குற காவாயிலேருந்து போகிற பீச் வரைக்கும் நம்ம எதையுமே அசுத்தப்படுத்தக்கூடாது. திருவேணி அகாடமி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குட்டி குட்டி பசங்க அவ்வளோ ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட, யாருமே அவங்களுக்கு எதை பண்ணணும்னு சொல்லலை, அவங்களே அவ்வளோ ஆர்வமாக போய் ஒன்னொன்னையா எடுக்கிறாங்க. ரொம்ப சகிப்புத்தன்மை இருந்தது இங்கே வந்திருந்த எல்லாருக்குமே. நம்ம வீட்டு குப்பையே நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். ஆனால் இங்கே வந்து பசங்க யாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணலை. என்னதான் க்ளவுஸ் வச்சு கையை தொட்டாலும் குப்பை தான். அது அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட இதை க்ளீன் பண்ணணுன்ற முயற்சியில் பசங்க தங்களை ஈடுபடுத்தி இதை மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பசங்களோட ஒத்துழைப்போட இதை க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். காலையிலேருந்து நாங்கள் இங்கே வந்து அங்கே இருக்க செடி கொடி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே இருக்க குச்சி, பிளாஸ்டிக்ஸ், கிளாஸ் தொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த குளத்தை வந்து மறுபடியும் இதுக்கு முன்னாடி இந்த குளம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அந்த செடிகளும் மரங்களும் மட்டுமே ஒரு லாரி ஃபுல்லாக வந்து வெட்டி க்ளீன் பண்ணி நாங்கள் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்த அந்த குப்பைகள் தான். இங்கே இல்லாத குப்பைகள்லே சொல்லலாம். கிட்டத்தட்ட குடிமக்களுடைய அவ்வளோ பாட்டில்கள் வந்து இங்கே இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ஸ்கூல் பசங்க, குழந்தைங்க, தன்னார்வர்கள்லாம் கையில் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேஸ்ட்டு துணி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாத்ரூம் சிங்கையே வந்து இதில் போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ விஷயங்களை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 லாரி கிட்ட அந்த குப்பைகளை வந்து வாரி கொட்டணும். குளத்தில் 3 பகுதியும் வந்து ஓரளவுக்கு சீராக இருக்குது. ஒரு புறத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய மதில் சுவர் வந்து பார்த்தா இடிஞ்சு உள்ளே விழுந்திருக்கு. அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அகற்றத்துக்கு நம்மளுடைய தன்னார்களாக வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து வெறும் குப்பை இல்லாமல் தேவையில்லாத கழிவுகள் இதெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து ரொம்ப நாளாக அங்கே இருக்கிறதுனால அது ரொம்ப அங்கே எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் பயமாகவும் ரொம்ப சிரமமாகவும் இருந்தது. இருந்தாலும் மாணவர்கள் வந்து பொருட்படுத்தாமல் அது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாகவே கையாண்டு எடுத்தாங்க. தன்னார்வலர்களுடன் தூய்மை பணியாளர்களும் இணைந்து களப்பணிக்கு உதவியாக இருந்தனர். மேலும் குப்பை போடுவதை தடுக்கவும் சுத்தப்படுத்த தேவையான முன்னெடுப்புகளையும் எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் டைம் பொதுமக்களுக்கு இங்கே குப்பை கொட்டாளுக்கு காற்று மாசுபடுந்து கொசு வரும். அந்த கோயில் எதிராக அந்த குளம் வந்து ரொம்ப சாதமடையுது. அதனால் இனிமேல் கொட்டாதீங்கன்றதை மறுபடியும் ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு பொதுமக்களுக்கு செய்தி பண்ணி நாங்கள் பரப்புறாகுமா. கடும் வெயில் இருந்தாலும் தன்னார்வலர்கள் தளராமல் களப்பணி செய்து குப்பைகளை அகற்றி லாரியில் கொண்டு போய் சேர்த்தனர். முதல் கட்ட பணியாக குளத்தை சுத்தப்படுத்துதல், அடுத்த கட்டமாக நீர்வரத்து கால்வாய் மற்றும் உடைந்த மதில் சுவரை சரி செய்தல் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. குளத்தை சுத்தப்படுத்தி சீர் செய்தால் குளம் பழமை மாறாமல் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி நல்லபடியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். மழை வந்ததுன்னா தண்ணி தேங்குற அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கோம். தண்ணி வரதுக்கான வழிகள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் அடிச்சிருந்தது. இப்போ இவங்க இந்த குப்பை எடுத்த உடனே தண்ணிங்கெல்லாம் உள்ள வரதுக்கான வழி வந்துடும். இருக்கக்கூடிய இந்த குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நீர் ஆதாரமே இதுதான். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் ஆதாரங்கள் இருக்கும். அதே போல் இது ஒரு நீர் ஆதாரம். அதனால இப்போ இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற தண்ணி வந்து நிலத்தடி நீரும் பாதிக்க இல்லாமல் இருக்கும். இந்த பகுதி மக்களுக்கும் தண்ணீர் தேவை வந்து பூர்த்தி செய்யப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். குளத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு மக்களும் குளத்தை பாதுகாத்து குப்பை போடாமல் பார்த்து கொண்டால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதே இந்த களப்பணியின் நோக்கமாகும்.